சந்தோஷத்தில் துக்கத்தில் தான் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் சந்தோஷத்தோட சில நேரங்களில் வார்த்தை தடுமாறுறது உண்டு. ஏறக்குறைய பா விஜய் மட்டுமல்ல, நான் கூட அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். ஏன்னா எடுத்துனே நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க. யாராவது கொஞ்சம் பேச விட்டு ஏதாவது ஒரு லீடு கீடு கிடச்சதுன்னா அப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொத்திக்கலான்னு பார்த்தேன். எடுத்துனே நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பொதுவாக எனக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வீட்டில் என்னை பெற்றதும் பாக்யராஜ்னு பேர் சொல்லி, பின்னால் பாக்கியம் பண்ண போகிறோமே இல்லையா எதுக்கும் பேரில் பாக்யராஜ்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கியசாலி ஆக்கி விட்டாங்க எங்கள் பெற்றவங்க அப்பா அம்மா. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உட்கோட்டையிலிருந்து வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து அவருடைய பெற்றோர்கள் இப்படி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பாக்கியசாலி ஆக்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் தலைமை பொறுப்பேற்றிருக்காரு, அவரை பெற்றதன் மூலமாக தமிழ்நாடே பாக்கியம் பெற்றதாக இருக்கு. ஒவ்வொரு தமிழனும் பாக்கியம் பெற்ற பாக்கியசாலி ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விழாவில் வந்து அவருடைய தலைமை பொறுப்பில் வந்து இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக குரு பார்த்தது தான் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு பார்க்க வேண்டியதில்லை, இவர் எங்காவது தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், கோடி நன்மை உண்டு. ஏன்னா பேனா பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இவருடைய பார்வை பண்ணுங்கிறது இல்லை, இவரை பார்த்துக்கிட்டு அவன் பேனா பிடிச்சாலே அவன் எவ்வளோ சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து இவரை மானசீக குருவாக நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து தமிழில் பேனா பிடிச்சி முன்னுக்கு வந்திருக்காங்கிறது கண்கூடான உண்மை. ஸோ பா விஜய் அவர்களும் வந்து அந்த பார்வையில் வந்தவர். அதே மாதிரி அவரை பாராட்டுறதுக்காக இன்னும் வாலி சார் அவர்கள் கொஞ்சம் லேட்டாக வருவார்னு நினைக்கிறேன். வாலி சார் அவர்கள் எல்லாம் வந்து சினிமாவில் நான் முதல் சந்தித்த கவிஞர் அப்படின்னு சொன்னோம்னா கவிதை திருவிழாவாக இருக்கிறதுனால சொல்ல, கண்ணதாசன் சார் தான் ஃபஸ்ட்டு நான் சந்தித்தது. 16 வயதில் படத்தில் வந்து அவர் வந்து உட்கார்ந்தாரு, அப்படியே கண்ணதாசன் சாரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வந்தோடனே எங்கள் டைரக்டர் இளையராஜா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர்கிட்ட வந்து உட்கார்ந்தோன்னு என்ன சூழ்நிலை பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது கதாநாயகி இந்த மாதிரி சப்பானி சார் சந்தைக்கு போகிற வழியில் மயில் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடணுன்னே அந்த சப்பானி பாடுறான், அவனுக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாது, அவன் ஏதோ தமாஷா பாடுறான், அதை நினச்சிட்டு அந்த அம்மா சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டியூன் போட்டுறீங்களா, மெட்டு போட்டாச்சா அப்படின்னாங்க. போட்டாச்சு அப்படின்னேன். சரி மெட்டு வாசிங்க அப்படின்னா, தானே தானே இளையராஜா வெறும் தானேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாய்ச்சார். இன்னும் 2 தடவை வாசித்ததுக்கப்புறம் சரி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு அப்படின்னு ஆரம்பித்து கடன்னு கொட்டி லாஸ்ட்டில் இது கதையில் சாமி இப்போது காணுது பூமி, ஆனால் இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே சொன்னார். நான் அசந்து போய் அப்படியே பார்த்தேன். இந்த அளவுக்கு, அதாவது அப்போ தான் தத்தகாரத்தில் சொல்லி முடிச்சது எத்தனை லைனு என்னென்னு கூட கணக்கு போடாத அளவுக்கு அப்படியே கேட்டு உடனுக்குடனே இது பண்ணார். அதுக்கு பின்னால் வந்து நான் கவிஞர் வாலி அவர்கிட்ட வந்து அதை பார்த்து அதே மாதிரி ஒரு பிரம்மி படைஞ்சேன். என்னென்னா அவர் வந்து இதே மாதிரி தான் வந்து உட்காருவார், வெத்தலை பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து உட்காருவார். என்ன போய் சுச்சுவேஷன் அப்படிம்பாரு, சுச்சுவேஷன் சொல்லுவேன், டூயட் தான் அப்படிம்பேன். என்ன பாட்டுன்னா நான் எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, டியூன் போட்டாங்கன்னா நானே டைரக்டர் இருக்கிறதுனால முதல்ல அந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது 2 லைன் எழுதிக்குவேன். எழுதி திருப்பி பாடி பார்ப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் இந்த மாதிரி அப்படி என்ன அவன் பாடி காமிச்ச தென்பாண்டி சீமை ஓரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு தோட்டம் இதே மாதிரி ஒரு லைன் அப்படின்னு. அடுத்த செகண்டு தை மாதம் மாலை நேரமாக பூ வாசம் ஆளை தூக்கும் அப்புறம் சொல்லி அப்படின்னாரு. அப்படியே எனக்கு ஷாக்காக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது வந்து சிச்சுவேஷன் சாங்கு. ஸோ சிச்சுவேஷன் சாங்கு அதே மாதிரி வந்து எங்கள் சின்னராஜாலேயும் இன்னொரு சிச்சுவேஷனு. நான் படிக்காதவன் சம்சாரம் நல்லா படித்தவ, அவள் ஃபஸ்ட் நைட்லேயே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் சங்கோச்சமாக வெளியே வந்துடுறேன். அப்போ பாடுற மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு 4 லைனு, நான் தந்தனத்தான் பாட்டு தாளம் இல்லை, என் துக்கம் எதுவும் கேட்க ஆளும் இல்லைன்னு 4 லைன் போட்டு அதை அப்படியே பாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்தது வரி இல்லை, வார்த்தைகள் இல்லாமல்
நன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடி மட்டும் காமிச்சோம். நல்ல வைரக்கல் பக்கத்தில் உப்பை தான் சேர்த்து வச்சது, அந்த சாமி செஞ்ச தப்பு தான், நான் உப்பு தான் அப்படின்னாரு. சரணம் போலாங்கன்னாரு. எதற்காக சொல்ல வரேன்னா, வாலிசாரும் பார்த்து அதே மாதிரி அவர் வந்து அமுத சுரபி கணையாளி லெவலுக்கும் அவரால் பாடல் எழுத முடியும், தினத்தந்தி தினகரன் லெவலுக்கு எல்லாரும் ரீச் ஆகிற அளவுக்கும் பாடல் எழுத முடியும். அப்படிப்பட்ட சிறந்த ஒப்பற்ற ஒரு கவிஞர் வாலி அவர்கள். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அவரெல்லாம் இருக்கிற காலகட்டத்திலேயே விஜய் வந்தது தான் பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா பெரிய பெரிய கவிஞர்கள் இருந்து அவங்கெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம், அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பேர் வாங்குறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் அல்ல. அவர்கள் இருக்கும்போதே அவர்கள் பாராட்டும் பெரும் விதத்தில் வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இது வந்திருக்காருன்னு சொன்னால், இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விழா எடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு சமாச்சாரமாக பெருமையாக நினைக்கிறேன் நான். அதே மாதிரி சினிமாவுக்கு நல்ல வேலை நான்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த புராண படம் எடுக்கும்போது இல்லைன்னா இந்த ராஜாராணி கதை இது மாதிரிலாம் எடுக்கும்போது வந்துருந்தா நான்லாம் தேரவே மாட்டேன். ஏன்னா தூய தமிழில் பேசணுமல்ல. இன்றைக்கி இருக்கிற நடிகரில் பார்த்தோம்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. கமலஹாசன் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ரஜினி பரவாயில்ல, அவர் எப்படியோ தப்பிச்சுக்குவார். ஏன்னா அவர் கமலஹாசன் சுத்த தமிழில் பேசுனா அவர் சொந்த தமிழில் பேசுகிறாள் ரஜினி. ஸோ அதனால் ஆரம்பத்தில் நான் ஏதோ ரஜினியை வந்து யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து முதல் படம், எனக்கு முதல் படம் 16 வயது இல்லை, அப்போவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கூடவே உட்காந்துட்டு, அப்போ கமலெல்லாம் வந்து டைலாக் தமிழ் தெரியுங்கிறதுனால ஈஸியாக வந்து ஒரு தடவை வசனம் சொன்னோம்னா அவங்க ஓகேன்னு பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நான் கூடவே உட்காந்துக்கிட்டு அவருக்கு தமிழ் தெரியாதனால திருப்பி நான் படித்து ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் சார், இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படிம்பாரு. ஸோ அதை நான் திருப்பி சொல்லி அதை கேட்டு மனப்பாடம் பண்ணவர். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பாருங்க, அவர் சொந்த தமிழ்லேயே போய்கிட்டு இருக்காரு. நம்ம திடீர்னு டக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க உங்கள் மக்கா அப்படிம்பாங்க. எனக்கு பயமாக இருக்கும். என்னடா அது கரெக்டான வார்த்தையா இல்லை தப்பான வார்த்தையா? ஏன்னா சில நேரத்தில் கேட்கும்போது ஒரு பயமாக வேற இருக்குது. இது விளையாட்டா சொல்கிறதா நிஜமாக சொல்கிறதானே? அவர் பாருங்க, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் லக்கன்னு குடிச்சு போட்டார். இன்னைக்கு டிவியிலிருந்து விளம்பர படத்திலிருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவரும் வந்து அவருக்குன்னு ஒரு பாணியை வச்சு இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிறதுல என் சிஷியன் பார்த்திபன் பரவாயில்ல, ஓரளவுக்கு தமிழில் உண்மையிலேயே பண்ணுறதோட உண்மையிலேயே நல்லா உச்சரிப்பாப்பில், தமிழ் வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எங்க சின்ராஜா படத்துலேருந்து இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து கதையை சொல்கிறதுக்கு ஒரு 4 லைன் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே நான் பார்த்திபன் ஐயோ வாயா நீ பேசினா கரெக்டாக இருக்கும், இந்த தமிழ் உச்சரிப்பெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கவிதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. நான் ஊரில் இருக்கும்போதே வந்து என்னை கொண்டு போய் இந்த பம்பு செட்டு மோட்டர் இதெல்லாம் பார்த்துக்கிற ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டாங்கன்னா அங்கே சொந்த ஒர்க் ஷாப் தான், அதை பார்த்துட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பில் புக்கு லெட்டர் பேடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் சைடில் கவிதை எழுதிட்டு இருப்பேன். அப்போவெல்லாம் இந்த மாதிரி எழுதி சில நேரங்களில் பேனா எடுத்தோம்னா அப்படியே யோசிச்சுட்டு கற்பனை பண்ணுவேன். அப்போ கூட ஒரு தாட் எழுந்து இப்போ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அப்போ எழுதுந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு சென்றார், பிடித்தமான விஷயங்களை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். மது மாது சூது இத்தியாதி இப்படி பல விஷயங்களை விட்டு வந்து எனக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி என்று திரும்பி வந்தார். அதுக்கு அடுத்த லைன் எழுதியிருந்தேன், இவ்வளவு விஷயங்களை விட்டு வருவதற்கு பதிலாக இவர் ஒருவர் மட்டும் காசியிலேயே இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே அப்படி. ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து அப்போ ஒரு ஆர்வம் இருந்ததுனால வந்து அப்படியெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் பின்னால் வர தான் இந்த மாதிரி வந்து கவிதை எழுதிட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக சரியாக வருமானு சொல்லும்போது தான் பயம் வந்தது. அதை விட கதை விட்டோம்னா கொஞ்சம் வருமானத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் கதை எழுதுறதுன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து என்னால் பெற முடிஞ்சது. இப்போ சொல்லுவாங்களே, ஒரு பந்திக்கு எங்கள் கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போனோம்னா பேருக்காவது வந்து
கை நினைக்கணும், கை நினைக்காம போன நல்லா இருக்கு. அந்த மாதிரி கவிஞர் பா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய பாடல்கள் சினிமா மூலமாகவே நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்தோன்னுமே ஓப்பனிங்கே போட்டாங்க தன்னம்பிக்கை பற்றி ஒவ்வொரு பூக்களுமேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எத்தனையோ பாடல் எழுதியிருக்காரு. அப்புறம் இதில் வந்து நிழலில் கிடைத்த நிம்மதின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினார். அதை பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடச்சி ஒரு பொண்ணு போஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னோம்னா கவிதை ஊட்டுற மாதிரி வரும். அதனால் பா விஜய் அவர்கள் மனைவி வந்து கோவிச்சக்கூடாது. பா விஜய் வந்து அதாவது சாதாரணமாகவே எங்கள் கூட இருக்கும்போதே நைட்டில் தான் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து கவிதை பாட்டு இதெல்லாம் எழுதும்போது நைட்டில் 11 மணி வரைக்கும் நான் வேறு வேலையில் இருந்துட்டு 11 மணிக்கு மேலே தான் வருவேன். வந்து அந்த நேரத்தில் வரும்போது தான் விஜய் வந்து பாட்டெல்லாம் எழுதி கொண்டு வந்து காமிப்பாப்பில். அப்புறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து கலைஞர் அவர்கள் தலைமையில் வந்து இவ்வளவு பெரிய விழா எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய சமாச்சாரம். ஸோ அவருக்கு பெருமையோ இல்லையோ, அவருக்கு இவ்வளோ பெரிய விழா கிடைச்சது அப்படிங்கிறது அந்த உட்கோட்டை மக்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு, அவருடைய மனைவி எல்லாத்துக்கும் எவ்வளோ சந்தோஷமோ எவ்வளோ பெருமையோ அந்த அளவுக்கு விஜய் வந்து, ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்திருப்பார் விஜய். ஆனால் நான் ஒரு தூண்டுகோலாக அப்படி வந்து நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன். அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் வந்து அவர் எத்தனையோ விஷயங்களை சாதிக்க போகிறாரு. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்று கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இந்த விழா எடுக்கிறதுங்கிறது வந்து இது மகுடக்கல்லாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாக்யராஜ் அவர்களே.